இசைஞானி இளையராஜா அவர்களோட வாழ்க்கை வரலாற ஒரு படமா எடுக்க போறாங்க அப்படின்னும் அந்த படத்துல தனுஷ் தான் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட அப்டேட்டை இன்னைக்கு மதியம் கொடுக்க போறதா நேத்தே அபிஷியல் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த படத்தை ஃபங்க்ஷனோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ல உலகநாயகன் கமல்ஹாசன், இசைஞானி இளையராஜா, தனுஷ், டைரக்டர் பாரதி ராஜா அப்படின்னு ரொம்ப பேர் கலந்துக்கிட்டாங்க. இளையராஜா அப்படிங்கிற டைட்டிலோட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ண இசைஞானி இளையராஜா அவர்களே இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு. தனுஷ் இந்த ஃபங்க்ஷன்ல பேசும்போது ரெண்டு பேரோட பயோபிக்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்னு இசைஞானி இளையராஜா, இன்னொன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரெண்டுல ஒன்னு இப்போ நடக்க போகுது. தனுஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல 4 படங்கள்ல ஒர்க் பண்ண போறாரு. ராயன் படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல ஒர்க் பண்றாரு. சேகர் கமுலா டைரக்ஷன்ல குபேரா படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல இளையராஜா அவர்களோட பயோபிக்ல நடிக்க போறாரு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரே டைம்ல 4 படங்கள்ல ஒர்க் பண்றாரு. இதை தவிர்த்து மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை எடுத்த சிதம்பரம் டைரக்ஷன்ல D54 படத்திலையும், மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல ஒரு படம், ஆனந்த் எல்ராஜ் டைரக்ஷன்ல ஒரு படம் அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல ஒர்க் பண்ண போறாரு. ஹைச் வினோத் டைரக்ஷன்லயும் ஒரு படத்துல நடிக்க போறதா அப்டேட் பண்ணாங்க. ஆனா ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த படம் டிராப் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியால அப்டேட் பண்றாங்க.